Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான சிறுகீரை கடையில் கலர் மாறாமல் டேஸ்டியாக எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது போல் செய்யும்போது கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீனிஷாக இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் கீரை இது போல் செய்கிறது தான் ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லது. அதில் நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் அப்படியே கிடைக்கும். வாங்க இதே எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இது செய்யறதுக்காக 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது நமக்கு டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான் பாசிப்பருப்பு ஆட் பண்ணுறோம். அதே போல் திக்னஸும் நல்லாயிருக்கும். ஸோ இது போல் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சளும், அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பவுடர் இல்லைனா நீங்கள் முழுமையான சீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக இது கூடவே 8 பல்லு பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும், 4 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் புளிப்பு இதெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சின்ன சைஸாக தான் நீங்கள் 2 ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பில் தண்ணி எப்போவுமே குக்கரோட பாதி அளவுக்கு கீழே இருக்கணும், அப்போ தான் நமக்கு தண்ணி வெளியே வராது. மேபி நீங்கள் பருப்பு அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா தண்ணி அதிகமாகும். ஸோ அப்போ சின்ன ஒரு பவுல் உள்ளே போட்டு விட்டிங்கன்னா தண்ணி வெளியே வராமல் இருக்கும். இதுக்காக நான் ஒரு கட்டு அளவுக்கு சிறுகீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் பெரிய கட்டு, ஸோ கீரையும் நிறையா இருக்குது. பருப்பும் பார்த்திங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேர் கீரை அதிகமாக சாப்பிடுவாங்க, பருப்பு குறைவாக சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற போல் நீங்கள் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை ஒரு கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கீரைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இப்போ நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சோம்னா 5 நிமிஷத்தில் நமக்கு வெந்து வந்துடும். இதுக்கு நமக்கு டைம் தனியாக எடுக்காது. ஒரு ஸ்டவ்வில் நம்ம பருப்பு வேக வச்சோம்னா இன்னொரு ஸ்டவ்வில் கீரையை வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வேகிறதுக்கு முன்னாடியே நமக்கு கீரை வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நமக்கு ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம பருப்பு கடையிற சட்டியில் முதல்ல கீரையை ஆட் பண்ணி நல்லா கடைஞ்சிக்கலாம். இது கடையும் போதே உங்களுக்கு தெரியும், அந்த கலர் பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் வேக வச்சு எடுக்கும்போது ஹெல்த்துக்கும் நல்லது, அதே சமயம் கலரும் நமக்கு போகாமல் இருக்கும். அடுத்ததாக நாம் பருப்பை ஆட் பண்ணி நல்லா கடைஞ்சிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி கடைஞ்சிக்கோங்க. நல்லா நைஸாக நமக்கு கடையோரம் பாருங்கள், பார்க்கும்போதே கலர் எவ்வளோ அட்ராக்டிவாக க்ரீனிஷாக இருக்குது. ஸோ டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். முக்கியமாக நம்ம இப்படி தனியாக வேக வச்சு எடுக்கும்போது அந்த கீரையோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா நமக்கு கிடைக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதே போல் இது போல் சட்டி யூஸ் பண்ணி நம்ம கடையும் போதும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம். இதுக்காக ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நான் கடுகுலேயே உளுந்தும் சீரகமும் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்ததாக தாளிக்கும் போது ஒரு 3 பல்லு பூண்டு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை அலசி இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்படி தாளிக்கும் போது கீரை பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். தாளிக்கும் போதே வீடே மணக்கும், அந்த அளவுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இது கொஞ்சமாக நம்ம வதங்கின பிறகு இது கூட கடைஞ்சி எடுத்து வச்சுருக்க கீரையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி நீங்கள் தாளித்து பாருங்கள், கீரையோட வாசமே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கீரையும் ஆட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நீங்கள் திக்காக செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு தேவைன்னா இந்த நேரத்தில் நீங்கள் ஆட் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வரும்போது, அதாவது அந்த பபுள்ஸ் நமக்கு எழும்பும் போதே கீரையை ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது போல் பபுள்ஸ் நமக்கு எழும்புது, இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான சிறுகீரை கடையில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதோட கலர் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். ஸோ இது போல் நீங்கள் ஒரு முறை கடைஞ்சி கொடுங்க. ஹெல்த்தியான இந்த கீரை கடையில் யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. வேண்டான்னு சொல்கிற சின்ன பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அதோடய ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
இருக்கும், டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஹெல்த்தியான ரெசிபிஸ் உங்களை ரீச் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.